நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையே இல்லை, என்னோட ஹஸ்பண்டை. ஸோ அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றனால, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ வந்து எதையுமே பேசக்கூடாது, எதுவும் பண்ணவே கூடாது, உனக்கு அந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இந்த பேசுகிறதுக்கோ உனக்கெலாம் தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே ஆகட்டும் இல்லை அவங்க வீட்டிலே ஆகட்டும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். யாருமே வந்து எங்களை வந்து இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. நாங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டாங்களே, அவங்க முன்னாடி ஏதாச்சும் சாதிக்கணும்ல. நம்ம கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறத நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும் தானே. அதனால தான் என்னோடய வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாடுவாங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனல்லே நான் அவங்களோட வீடியோலாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் இவங்கள பார்த்துருக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஸோ விருந்தினர் சர்க்கிள் ஆகட்டும் இல்லை அவுட்ரு ஆகட்டும் நிறைய பேர் இவங்கள பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது ஒரு பூஸ்ட்டு தான். அதை தாண்டி வந்து நம்மளெல்லாம் ஒரு ஏளனமாக பேசுனாங்களா, அவங்க முன்னாடி ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து எங்கள் 2 பேத்துக்குமே இருக்குது. அதனால தான் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகி சக்ஸஸ் ஆக மாட்டோமா, நம்ம எல்லோரும் முன்னாடி நம்மளும் வாழ்ந்து காட்ட மாட்டோமா, இவனை ஏன் நீ கல்யாணம் முடிச்ச அப்படின்னு கேட்டுக்கிட்டு உலகம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. இப்போ எங்களோட குறிக்கோள், லட்சியம் எல்லாமே அதுதான். அந்த அளவுக்கு நாங்கள் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறனால தான். இவங்க அப்படி பேசலைன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் உட்காந்துருப்போம். ஸோ அவங்க பேசுகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களை வந்து ஏளனமாக நினைக்கிறவங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு முன்னேறணும்னு நினப்பு வருது. நீங்கள் வந்து உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் உங்களை வந்து பேசுகிறாங்கன்னு உடஞ்சி போய் உட்காராதீங்க.